நம பார்வதி பதையே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெருவாய் போற்றி. தென் தில்லை மன்றியுள்ளாடி போற்றி, எனக்கு ஆனந்தமாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலைகாணி போற்றி போற்றி. வெற்றி வேறு அருள் திகழ்ந்த சக்கரச் செம்முகமுண்டுடன் சடசக்கரத் தாமரை நாயகன் அகடில சக்க அரவின்மணியான ஒளி இகட சக்கரம் நிற்பரும் ஒற்றுவம். மூவிலும் முகங்கள் போற்றி, முகமொழிகமை போற்றி. ஏவரும் துதிக்க இந்த ஈராறு தோள் போற்றி. காஞ்சி மாவடிவெங்கும் செவ்வேள் மலரடி போற்றி. அண்ணான் சேவர் மயிலும் போற்றி. திருக்கை வேல் போற்றி போற்றி. அருவமொரு நான்கும் உருவமொரு நான்கும் அலையிரண்டும் அருவியுளவு அருவமொன்று. அருவமொரு நான்காகி உருவமொரு நான்காகி அலையிரண்டும் அருவியுளவு அருவமொன்றாகி பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் இறுதி என்றே பெரியும் செய்யோருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடிப்போர் குலத்துள் விற்பாம். எல்லாம் உள்ள செவ்வேட்பெருமான் திருவருட்பெரும் கருணையினாலே சென்னை, செந்திரி சென்னை, தருவணி சென்னை என்று போற்றி கூறப்படுகிற இந்த புண்ணிய பெருமொழியிலே கந்தகோட்ட திருமுருகப் பெருமானுடைய திருவருளால் 100 ஆண்டு கண்ட தொண்டை நன்னாட்டிலேயே மிக பழமையான பாரம்பரியம் மிக்க ஒரு திருச்சபை திருவாவூர்துறை ஆதீனம் 23வது வட்டத்திலே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ மகாசன்னிதானம் அவர்கள் திருக்கரத்தால் சுடர்நிலைய விருது பெற்ற அரங்கம் கயப்பாக்கும் அருட்பெரும் செல்வர் நம்முடைய சதாசிவம் செட்டியார் ஐயாவுடைய பரிபூர்ணமான கிருபாகராட்சத்தோடு அருமையான சைவ சமய பக்தஜன சபையிலே தொடர்ந்து தக்க அறிஞர் பெருமக்களை கொண்டு பெருமானுடைய பெருந்தருமை இடத்தை பேசச் செய்தும் பாரம்பரியம் மிக்க ஓதுவாமூர்த்திகளை கொண்டு தொடர் திருமுறை விண்ணப்பம் நிகழ்த்தியும் அருட்பெரும் தொண்டாற்றி வருகிற திருச்சபையாற்றியுடைய அன்பார்ந்த பணிவான வணக்கங்களை இந்த இணைய நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பாராட்டுதலுக்குரிய நம்முடைய டாக்டர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து வருகின்றிருக்கிற சான்றோர்கள் மக்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான அதிகமான வணக்கங்களை இது தரம் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. பெருந்திருவிழா நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேசக்கரிய பெருமானுடைய பெரும்புகளை மங்களவாரம் என்று சொல்கிற செவ்வாய் என்று சொன்னாலே திருமுருகப் பெருமானுக்குரிய அற்புதமான உள்ளிருப்பு என்று சொல்கிற வைத்தீஸ்வரன் கோயில் நினைவு வர வழிபடத்தக்க செல்வ முத்துக்குமார சுவாமியாக விளங்குகிற பெருமான் அந்த அற்புதமான
பெருமானுடைய பெரும் கருணையை மீண்டும் நெஞ்சிலே நிறுத்தி பெருமானை பாடி பரவிய அருளாளர்கள் வரிசையிலே அருணகிரிநாத பெருமானுடைய அற்புதமான திருப்புகழ் சார்ந்த பல செய்திகளை இதற்கு முன்பு ஒரு திருக்கூட்டத்திலே இங்கே நிகழ்ந்த அரங்க நிகழ்விலே திருப்புகழ் அமுதம் 1 என்கிற தலைப்பில் உரையாற்றினோம். இன்று அந்த திருப்புகழ் அமுதம் 2 என்கிற பகுதியாக கருதி இன்றைய நாள் இந்த அற்புதமான வழிபாடு இங்கே பாராட்டுவதற்குரிய அம்மையார் அவர்கள் நிகழ்த்தி பெருமானை வழிபட்டு உள்ள கமலங்களெல்லாம் மலர்ந்திருக்கிற இந்த இனிய நேரத்தில் நமது தமிழகம் மட்டுமல்லாது, தமிழகம் என்று சொன்னால் அதாவது பழங்காலத்திலே சேர சோழ பாண்டிய என்கிற மூவேந்தர்களான நாட்டினை குறிப்பதோடு தொண்டை நாடு, நடுநாடு, கொங்கு நாடு என்றும் தமிழகத்திலே இருக்கிற பல்வேறு பகுதிகளிலே இருக்கிற அற்புதமான ஆலயங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அதோடு ஈழ நாடு, துருவ நாடு, வடநாடு என்று அந்தந்த பகுதிகளிலே இருக்கிற பெருமானை எல்லாம் நம்முடைய மூவர் முதலிகள் பாடி பரவிய பெருமை பொருந்திய அந்த பதிகளை நினைவு கூறுகிற வரிசையில் ஈழ நாடு என்று சொல்லுகிற இலங்கை, அந்த இலங்கை என்று சொன்னாலே நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டிலே உள்ள பல தலங்களையும் தரிசித்து ராமேஸ்வரத்துக்கு எழுந்துள்ளார். மலைவளர் காதலியாகிய அம்மையையும் ராமநாத பெருமானையும் பாடி பரவிய பெருமான் அங்கு இருந்தபடியே ஈழநாடு என்று சொல்கிற இலங்கையிலே இருக்கிற திருகோணமலை, திருக்கேரீச்சுரம் முதலான தலங்களை எல்லாம் பாடி பரவுகிறார். இந்த வரலாற்றை நமக்கு தெய்வ செருக்களார் பெருமான் ஆடி உடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் என்று வருகிற தொடராலே நாற்றிசையிலும் கடல்கள் சூழ ஒரு தீவாக அமைந்திருக்கிற இலங்கையை மிக அற்புதமாக சேக்கலார் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த ஈழ நாட்டிலே இருக்கின்ற திருத்தலங்கள் எண்ணில, ஆனால் அவ்வளவு தலங்களும் இருந்த காலத்தே நம்முடைய திருமூலதேவர் பெருமான் நாம் அருளி செய்த 3000ஆம் தமிழ் ஆகமத்திலே இலங்கையை சிவபூமி என்று குறிப்பிடுகிறார். திருமந்திரத்தில் அவ்வளவு சிவாலயங்களும் சிவ வழிபாடும் இருந்த அந்த பகுதியை சிவபூமி என்று குறிப்பிடுவதிலிருந்தே திருமூலர் காலத்தே எந்த அளவு இந்த சைவமும் சிவ வழிபாடும் செழிப்புக்கு ஒழுங்கி இருந்தது என்பதை அறியலாம். அடியேன் பலமுறை சென்று இலங்கையிலே திருகோணமலை, திருக்கேரீச்சுரம், கண்டி, கதிர்காமம், அருக்கோணாமலை, பல தலங்கள், பல்வேறு சிறப்பான வரலாற்று பகுதிகளை எல்லாம் பற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே கடல் கடந்து இருக்கிற இலங்கைக்கு நமது திருஞான சம்பந்த பெருமான் ராமேஸ்வரத்திலே இருந்துதான் திருப்பதி அப்படின்னார். அவ்வாறே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும்
திருக்கேதீச்சரத்திற்கு திருவண்ணாமலைக்கு பாடியிருக்கிறவர்களும் கிடைக்கிற கிடைக்கும். ஆனால் திருக்கேதீச்சரத்திற்கு பாடிய பெரியும் கிடைக்கிறது. திடமாக உரைகின்றான் திருக்கேதீச்சரத்தானே என்று பாடுகிறார். அதனால நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் புறநீர்மை என்று சொல்லுகிற பண் எக்காலத்திலே அந்த பண்ணை பூபாடம் என்றும் பௌடி என்றும் சொல்லி உதய காலத்திலே பாடுகிற அந்த ராகத்தை சொல்லுவார்கள். அந்த அற்புதமான பண்ணிலே நிறை கடல் அரவம் என்று தொடங்குகிற வடிவத்தை பாடி கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. எப்படிதான் ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த அருட்காட்சி ராமேஸ்வரத்தில் இருக்கிற போதே கிடைக்கிறது. அந்த திருகோணமலையினுடைய அற்புதமான இயற்கை வர்ணனையை திருஞான சம்பந்த பிள்ளையார் ஒளி செய்த திறம் நினைந்து நினைந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அல்லாமல் இலங்கையிலே பஞ்சேஸ்வரம் என்று சொல்லி 5 ஈஸ்வரங்கள் ரொம்ப முதன்மையாக போற்றப்படுகிற நிலையில நாம் இலங்கைக்கு சென்றால் கொழும்பில் இருந்து புறப்பட்டு அந்த நகரையே குறிப்பாக இலங்கையையே வளமாக வருவது போன்ற ஒரு அமைப்பிலே முதல்ல தரிசிக்க இருக்கிற அற்புதமான ஒரு தலம் முன்னேஸ்வரம் என்று சொல்கிற ஆலயம், பழமையான சிவாலயம். அதனை அடுத்து மானேஸ்வரம், அப்புறம் திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், அருக்கோணாமலை என்கிற நகுலேஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம் என்கிற அந்த ஆலயம் தற்பொழுது இல்லை. இருந்தாலும் பஞ்ச ஈஸ்வரங்களிலே அந்த தொண்டீஸ்வரமும் இருப்பதாக அறிகிறோம். ஆனால் இப்பொழுது அந்த பகுதி இருக்கிறது. நம்முடைய ஆலயம் உண்டு. கடல் கடந்து அந்தணர்கள் செல்வது மரபு இல்லை. அதனால் ஞானசம்பந்த பிள்ளையார் ஆற்றினை கடந்து செல்கிற பொழுது திருக்கொள்ளம்பூதூரிலே கொட்டானை கமலும் கொல்லம்பூதூர் நட்டமாடிய நம்மளை உண்டு செல்ல உண்டு சிந்தையாருடன் நல்குமாறருள் நம்பனே கோட்டக கடலை கொல்லம்பூதூர் நாட்டகத்துறை நம்பனை உண்டு செல்ல உண்டு சிந்தையாருடன் நல்குமாறருள் நம்பனே என்று பாடி பரவுகிறார். நாவலனே கோலாக ஓடம் தானாக சென்று கரை சேர அடியார்கள் குறையும் முதல் கொல்லம்பூர் இறைவனை பாடி பரவினார் ஞானசம்பந்த பிள்ளையார் என்று அறிகிறோம். ஆனால் கடல் கடந்து இலங்கைக்கு பெருமான் எழுந்துள்ளது. அவ்வாறே சுந்தரம் சொன்னார். அப்பர் பெருமானுடைய தேவார பதிகங்களிலே திருவோணமலையை திருக்கேதீச்சரத்தை வைப்புத்தலங்களாக வைத்து பாடி பரவியிருக்கிறார். முழுமையான பதிகங்கள் பாடியிருக்கிறார், கிடைக்காமல் போயிருக்கிறார். ஆனால் நமது அருணகிரிநாத பெருமான் தேவார பாடல் பெற்ற தலங்கள் தோறும் நீங்க யாத்திரை என்று அமைத்து கொண்டால் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களோடு திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்களும் சேர்த்து தரிசிப்பது என்று சொன்னால் ஒரே பயணத்தில் ஏராளமான தலங்களை திருப்புகழும் தேவாரப்பையும் திருப்புகழும் பெற்ற தலங்களாகவே தரிசித்து உங்களுடைய குறிப்பேட்டிலே பதிவு செய்துள்ளார். அவை அல்லாமல் உதாரணத்துக்கு இங்கே நம்ம சென்னையிலேயே எடுத்துக்கொண்டால் திருவொற்றியூர், திருவான்மியூர், திருமயிலை, வட திருமுல்லை வாயில், இவ்வாறு தேவார திருப்பதிகள் பெற்ற தலங்களோடு இவற்றிற்கெல்லாம் கூட அருணகிரிநாத பெருமான் திருவேற்காடுக்கு 2 திருப்புகழ் பாடியிருக்கிறார்.
இவை அல்லாமல் நீங்க மாடையம்பதி மாடம்பர் அதெல்லாம் திருப்புகழ் மட்டுமே பாடல் இருக்கிற தலமாக பார்க்கிறோம். அதுபோல சோழ நாட்டிலே பிற பகுதிகளிலே பார்க்கலாம். அதுபோல நம்முடைய தமிழகத்தை போன்றே ஈழ நாட்டிலே அவர்கள் வைப்புத்தலமாக கருதி பாடிய தலம் என்று சொன்னால் அது கண்டியை சொல்லலாம். கண்டி என்பது இலங்கையினுடைய ஒரு காலத்தில் தலைநகராக இருந்த ரொம்ப அழகான அற்புதமான எழில் கொஞ்சுகிற ஒரு அற்புதமான திருநகர் கண்டி. அங்கேயே முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்கிறது. சந்தனம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்று துணை நாடும் கண்டு கொண்டு அன்பு கிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் வங்கி சிவைவாரா செந்தில் கண்டி கதிர்வேலா கண்டி கதிர்வேலா என்பதன் வந்து பெருமாள். கண்டி ஒரு அருமையான ஆலயம். அங்கே திரையில திருமுருக பெருமான் வள்ளி தேவியான எம்பியோடு ஆர்வத்தோடு காட்சி கொடுக்கிறார். அதை பார்த்து ஆனா அருக்கோணாமலை என்றும் திருக்கோணாமலை என்றும் குறிப்பிட்டு அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ் பாடுகிறார். அதாவது திருக்கோணாமலை என்பது திருகோணமலையைத்தான் அப்படி சுவாமி பாடுகிறார். ரொம்ப அற்புதமான திருப்புகழ். அந்த திருப்புகழில் முக்கியமான சில தொடர்களை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். வசிட்டர் காசிவர் தவத்தான யோகியர் அகத்திய மாமுனி இடைக்காடர் கீரன் வகுத்த பாவியில் பொருட்கோலமாய்வது முருகோனே. அந்த திருகோணமலையில இருக்கிற பெருமானை யாரெல்லாம் பாடி பரவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல வசிட்டர் காசிவர் தவத்தான யோகியர் அகத்திய மாமுனி இடைக்காடர் நம்முடைய நக்கீரர் இவங்கெல்லாம் பாடி பரவி இருக்கிறார்கள். அதிலும் வகுத்த பாவினில் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை நக்கீரதை பாடி இருக்கிற அற்புதமான திருமுருகாற்றுப்படை அதில் பொருட்கோலமாய் முருகோனே. அடுத்து அப்படி நிலைக்கு ஆண்மறை மகத்தான பூசுரர் திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலைக்குள் வாயிலில் கிழிப்பாடு பூதியில் வருவோனே நிகழ்த்தும் ஏழ்பவ கடச்சூரையாகவே எடுத்த வேல்குரு பொடிக்கூடதாயறி நினைத்த காரியம் அனுகூலமே கூறி பெருமாடு. கொஞ்ச காலத்துக்கு முன்பு அடியேன் இங்கே நம்ம சபையில தொடர்ந்து உரையாற்றிய காலத்தில் தனியமணி வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் 100 ஆண்டு வந்த பொழுது பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சரஸ்வதி அம்மையார் அவர்களிடத்திலே தெரிவிக்க நமது பெருமானுடைய ஆலயத்திற்கு எதிர் மண்டபத்தில் ஒரு பெருவிழா எடுத்து தனியமணி ஐயாவுடைய இல்லத்து அரசியாரை அமைத்து சிறப்பு செய்து அற்புதமான 100 ஆண்டு விழாவை அம்மையார் கொண்டாடினார். எதற்கு இதை நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், தனியமணி வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் அவருடைய தந்தையார் தான் திருப்புகழை வாதா சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் பதிப்பித்தார். அவர் இல்லைன்னா நமக்கு கிடைச்சிருக்காரு. அவருடைய திருமகனார் மிக சிறந்த பதிப்பை வெளியிட்டார். அவருடைய முக்கியமான பதிப்புல பார்த்தீங்கன்னா குறிப்பா சில தொடர்களை மகுடமாக வைத்து இவை மனப்பாடம் செய்வதற்கு உரியன. இதில் இவ்வளவு பொருட்சிறப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் குறிப்பிடுவார். அதுபோல இந்த திருக்கோணாமலை என்கிற திருகோணமலை திருப்புகளிலே நினைத்த காரியம் அனுகூலமே குரு பெருமாளே அப்படிங்கிற தொடர் மகுடமான தொடர் என்று தனியமணியா போற்றுவார். அதனால் அப்படிப்பட்ட அற்புதமான திருப்புகள். இதுல அந்த கிளிப்பாடு என்பதற்கெல்லாம் போதுமான விளக்கங்கள்
சரிவர கிடைக்கவில்லை. இருந்தாலும் ஓரளவு இந்த தலத்தாறு கோபுரம் என்று சொல்லுகிற சிறப்பை எல்லாம் போர்த்துகீசியர்கள் பழமையான ஆலயத்தை படியெடுத்து வைத்துக் கொண்டு தரைமட்டமாக்கிவிட இப்பொழுது புதிய ஆலயமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஆலயத்தை தான் நாம் கருத்து தரிசிக்கிறோம். அதனால அவ்வளவு அழகாக அந்த காலத்துல அந்த கோயில் விளங்கி இருக்கிறது என்பது இந்த திருப்புகழ் பாடலால் நமக்கு தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, நமது அருணகிரிநாத பெருமான் பாடிய பதிகளில் இலங்கை திருநகரிலே காசிக்கு நிகராக கருதத்தக்க ஒரு அற்புதமான பஞ்சேஸ்வரங்களிலே ஒரு தலம் நகுலேஸ்வரம் என்று இருக்கிறது. அதற்கு கீரிமலை என்று பெயர். கடலை ஒட்டிய அற்புதமான ஒரு முக்கால் அரைவட்ட வடிவிலே அழகான படிப்புரைகளோடு கூடிய ஒரு திருக்குளம் இருக்கிறது. ஒரு குண்டூசி அந்த தீர்த்தத்தில் போட்டால் தெரியும், அப்படி பழுத்து போல இருக்கிற தீர்த்தம். கடல் பக்கத்தில் இருக்கிறது, உப்பு இருக்கிற தண்ணி. இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீர் அமுதமயமான சுவையான நீர். அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்துறையிலே தான் முன்னோர்களுக்கெல்லாம் இலங்கை வாழ் செய்வர்கள் இந்துக்கள் எப்படி காசி கயாவிலே புதுக்காரியங்கள் செய்கிறார்களோ அதுபோல தரிசிப்பதற்கும் முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாட்டுக்கும் செல்வார். அந்த நகுலேஸ்வரம் அது ஒரு தனி சிறப்பான வரலாறு. இந்த தலத்து வரலாறுலாம் சொல்கிற வாய்ப்பு வருகிற பொழுது சொல்கிறேன். அங்க பாடிய திருப்புகள், அதாவது அருக்கோணாமலை பாட்டு முழுவதும் சொல்லல, அந்த மலையை பற்றி அருக்கோணாமலை கருக்குலாவிய பெருமாளே முடிகிற போது அவ்வளோ அற்புதமான ஒரு திருப்புகள் அது. இப்போ நம்ம திருக்கேதீச்சரம், திருகோணமலை, நகுலேஸ்வரம் போன்ற தலங்களை எல்லாம் சிந்தித்த நிலையில கண்டியை பற்றி ஓரளவு சிந்தித்தோம். அங்கதான் இந்த புத்தருடைய தந்தம் என்று சொல்கிற பொற்கோயில், ஏராளமான யானைகள், ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு அருமையான திருநகரம் கண்டி. அதனால அடுத்தபடியா நம்ம இலங்கை மாநகரிலேயே பண்டிதர்களாகட்டும் பாமரர்களாகட்டும் பல்வேறு சமயத்தார்களும் சேர்த்து வழிபாடு செய்கிற ஒரு பொது நிலையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகழ் தலம் கதிர்காமம். இன்னைக்கு கந்தபெருமானை தரிசிக்க உள்ளே செல்கிறேன். திருப்புகழ்ல கதிர்காமம் திருப்புகழ் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பவே நினைச்சேன், சுவாமி நம்ம கதிர்காமத்தை பேச வேண்டும் என்று நினைக்கிறோம், இங்கேயும் அதே திருப்புகழ் பாடுகிறது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். பெருமான் திருவுள்ளது. சரி, இப்ப கதிர்காமத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது கந்த புராணத்துல முருகப்பெருமான் கைலையங்கிரியிலே இருந்து புறப்பட்டு பல தலங்களையும் கடந்து திருச்செங்கலூரிலே சிவ வழிபாடு ஏற்றி கந்தமாதன பர்வதம் என்கிற செந்திலம்பதியை சார்ந்து அங்கு இருந்துதான் வீரபாகு தேவரை அனுப்புகிறார் வீரமகேந்திரபுரிக்கு என்று வரலாறு. அதற்கு பிறகு புராண வரலாற்றின்படி யுத்தம், போர் நடைபெறுகிறது. இந்த போர் எங்கே இருந்து எப்படி நடந்தது என்று சொன்னால் ஏமகூடத்திலே இருந்து தான் இந்த போர் நடைபெற்றது. வீர மகேந்திரபுரிக்கும் ஏமகூடத்திற்கும். அப்ப அந்த ஏமகூடம் என்பது இது என்று பார்க்கிற பொழுது நம்ம தேவாரத்துல திருநாவுக்கர் சுவாமிகள் ஏமகூடத்தை தாம் பாடியவுடைய அற்புதமான திருத்தாண்டகத்துல பாடுகிறார். அருமையா கந்தமாதனம்
கைலை மலை கேதாரத்தும் காலத்தி கடுப்புன்றும் கண்ணார் அண்ணா மந்தமாம் ஒழிச்சால் வட பத்மதம் மகேந்திர மாமலை நீளம் ஏமகூடம். திருத்தாண்டகத்துல ஏமகூடம் சொல்ற விந்தமாமலை வேதம் செய்யம் மிக்க வியன்புதியில் மலைமேறு உதயம் மத்தம் இந்து சேகர முறை மலைகள் மற்றும் ஏற்றுவோம் இடர்கள் என்று ஏற்றுவோமே. அப்ப எங்கெங்கெல்லாம் மலைத்தலங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பட்டியலிட்டு காட்டி, அது மட்டுமல்ல இந்து சேகரன்னா இந்துனா சந்திரன், சந்திரனை சூரிய சிவபெருமானை கருணேந்து சேகரன் என்று துளசிப்பாசிரியர்கள் போற்றுவார்கள். அத்தகைய பெருமான் எழுந்து கொண்டிருக்கிற அனைத்து மலைகளுமே அவனுடைய திருமலைகள் தான். அவற்றை தொழ நம்முடைய தீவினைகள் எல்லாம் நீங்கும், நம்முடைய இடர்கள் எல்லாம் விலகும் என்று கருத்தில் சொல்கிற பொழுது ஏமகூடத்தை சொல்றார். சரி, அங்க மட்டும் தானா அப்படின்னா, சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்துல இப்ப நான் சொன்னது பலவை திருத்தாண்டகம். அடுத்த அப்படி சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் பாடுவது கூட ஏமகூடம், அதாவது கொடுங்கோளூர் அஞ்சிக்கடம் என்று தொடங்குகிற திருத்தாண்டகத்துல ஏமகூடம் என்று இந்த திருவுரை கொடுக்கிறார். அந்த ஏமகூடம் எங்கே இருக்கிறதுனா இலங்கையில் இருக்கிறது. அந்த இலங்கையில இருக்கிற ஏமகூடத்திற்கு தான் கதிர்காமம் என்று பெயர். அப்ப கந்த புராணத்துல கச்சியப்ப முனிவர் பாடுகிறார். கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பாடல்கள் கந்த புராணம். அதை ஏமகூடத்தை பற்றி விரிவாக விளக்கமாக கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் பாடுவார்கள். இவர்களுக்கெல்லாம் காலத்தால் முந்தைய நம்முடைய அப்பெருமான் ஏமகூடத்தை சிவத்தலமாக, சிவாலயம் உள்ள தலமாக போற்றி பரவி இருக்கிறார் என்று பார்க்கிற போது கதிராமத்தினுடைய தொன்மை. ஆனால் இன்னைக்கு பலருக்கும் இது ஏமகூடம் தான் கதிர்காமம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சில கற்றுவல்ல சார்ந்தவர்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே அந்த ஏமகூடம் தான் கதிர்காமம். அங்க ஒரு மலை இருக்கு. அந்த மலையை, அதாவது வெப்பு, வெப்பு அப்படின்னா மலை என்று பொருள். கதிர காம வெப்பு, எதிரில்லாத பத்தி தனிமேவி இனிய தாழ்நினைப்பில் இருபோதும் இதய வாரியதிக்குள் உறவாடி எனதுடைய சிறக்க வர வேண்டும். கதிர காம வெப்பில் உரைவோனே கனக மேறு ஒத்த புயவீரா மதுர வாணி உற்ற கடலோனே வழுதி கூர் நிமித்த பெருமாளே. இந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப எளிமையான பாட்டு. ஓதுவாமுக்குகள், திருப்புகழ் அடியார்கள் எல்லாரும் பாடுவாங்க. அந்த காலத்தில் பாலூர் ஒருவர் இருந்தார், திருப்புகழ் அடியார். எப்பவுமே திருப்புகழ் தான் அதிகமாக பாடுவார் இங்கே சபையில். அதனால வழக்கத்தில் இருக்கிற பாடல்கள் அல்லாமல் கதிர்காமத்திற்கு ஏராளமான திருப்புகழை அறிவிச்சிருக்கிறார். எளியனுடைய எண்ணம் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் இணைந்துக்கு சென்று அங்குள்ள தலங்களை எல்லாம் தரிசித்து கதிர்காமத்திற்கும் சென்று தரிசித்திருப்பார் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா பழங்காலத்திலே அடியார்கள் எல்லாம் யாழ்ப்பாணம், அதாவது யாழ்ப்பாணம் அதிகமாக தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி. அங்கேதான் நல்லூர் கந்தசுவாமியார் கோயில் இருக்கிறது, உலக புகழ்பெற்ற ஆலயம், ஏராளமான சிவாலயங்கள். நான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலேயே சென்று உரையாற்றி இருக்கிறேன். அங்குள்ள பட்டியல் பல ஊர்களுக்கு சென்று உரையாற்றுகிற வாய்ப்பை பெறுவான் நல்கினார். ஒரு 13 நாட்கள் தொடர்பு அங்குள்ள கல்வி நிலையங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகம். அதே மாதிரி இலங்கை தமிழ்ச்சங்கம் எதற்காக சொல்லுகிறேன்னா, அவ்வளவு அந்த சைவத்திலும் தமிழ் மொழியிலும் குறிப்பாக தேவார திருவாசகத்திலும் திருப்புகளிலும் சைவ சித்தாந்தத்திலும் ஈடுபாடுடைய
உரைப்புடைய அடியார்கள் வாழ்கிற திருவூர் இலங்கை பதி என்று சொன்னால் அது இல்லை. அங்கே இருக்கிற தமிழர்கள் தான் பல்வேறு உலக நாடுகளிலே இருந்து இன்றும் நம்முடைய சைவமும் தமிழும் தலைத்திலே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால என்னன்னா, அந்த கதிர்காமம் என்று சொல்லுகிற தலம் பலரும் யாத்திரை செல்கிறவர்கள், இலங்கைக்கு செல்கிறவர்கள், கொழும்பு சென்று அங்கிருந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவில், அதாவது பிரதட்சிணமாகவும் வரலாம், அதாவது தேவீச்சரும் திருகோணமலையெல்லாம் தரிசித்தும் அப்படி வரலாம். இதை நேராக கதிர்காமத்திற்கே செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் நேரடியாகவும் செல்லலாம். பலரும் என்ன செய்வார்கள், கதிர்காமத்தில் மாணிக்க கங்கை என்று சொல்லி அழகான ஆறு போயிருக்கீங்களா? அந்த மாணிக்க கங்கைங்கிற அழகான ஆறு, அந்த ஆற்றினுடைய கரையிலே தான் கதிர்காமம் ஆலயம் இருக்கிறது. நம்ம மக்கள்லாம் சென்றால் அங்கே சென்று வழிபாடு செய்து திரும்பி விடுகிறார். அது அல்லாமல் செல்ல கதிர்காமம் என்று ஒன்று மாணிக்க விநாயகர், அதுவும் அற்புதமான இதே மாணிக்க கங்கை அங்கே மலையிலே அழக சலசா என்று பாய்ந்து வருகிற அழகான ஒரு தோற்றத்தோடு பொலிவோடு பெருக்கெடுத்து வருகிறது பார்க்கலாம். இந்த கதிரகாம வெப்பு உரைபோனிங்கிற போது வெப்புன மலை இங்கே தலையோட தலையாக தான் இருக்கும் கதிர்காம கோயில். அப்போ வெப்புன மலை தானே, அந்த மலை அங்கே தான் இருக்கு. ஆனால் மக்களுக்கு செய்ய தெரியல. யாத்திரை செல்கிறவர்கள் அந்த மலைக்கு அதிகமாக செல்வதில்லை. அது கொஞ்சம் நெட்டு புத்தா ரொம்ப போர்வில் சொல்கிற இந்த 4 சக்கரமும் சேர்ந்து இயங்குகிற வண்டியெல்லாம் மேலே மலைக்கு போகிறது. ஏன்னா ரொம்ப நெட்டு படியெல்லாம் ரொம்ப உயரமாக இருக்கும். நடந்து போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இப்படி பயணம் செய்யும். அந்த மலை உச்சியிலே தான் முருகப்பெருமானுடைய ஆலயம். அதுதான் கதிர்காம வெப்புனா மலை, கதிரை மலை. யாழ்ப்பாணம் கதிரவேற்பிள்ளை என்று பழங்காலத்திலே இருந்த ஒரு ஆறுமுகநாவலர் பெருமான் காலத்திலே வாழ்ந்த அந்த பிறந்தவையார் நம்ம சென்னையிலே பல காலம் தங்கி திருவிக்கா மணிமண்டபம் என்று இருக்கிற இந்த மண்டபத்திலே அவருடைய திருவுருவப் படம், அவர் இருந்து அங்கு உரையாற்றிய குறிப்புகள், பாம்பன் சுவாமிகள் எழுதியிருந்த குறிப்புகள் எல்லாம் உண்டு. அதனால அவங்க கதிரேசன் அப்படின்னு பேர் நம்ம பக்கத்துலேயும் வைக்கிறாங்க. கதிரேசன் தான் எங்க இருக்காரு? அவரு இலங்கையில இருக்காரு. கதிரை மலை மேல இருக்கிற முருகப்பெருமான், அதுதான் கதிரகாம வெப்பு. அங்கேயும் முருகப்பெருமான் எப்படி இருக்கிறாருன்னா, 6 முகம் 12 கரத்தோடு வள்ளி தெய்வியானை அம்மையோடு திரை வடிவத்தில் கருவறைக்குள்ளே என்ன என்பது ரகசியம். அதேதான் கதிர்காமத்திலும் இதே தோற்றம் தான், அதுவும் ரகசியம். அதனால கதிர்காமத்தை பொறுத்தவரை நம்ம தேவார திருப்பதிகத்திலே ஏமகுடம் என்கிற வெப்புத்தலமாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து கதிர்காம வெப்பு என்று பார்க்கிற பொழுது அந்த மலைக்கு நேராக கைலாயம் இருக்கு. இந்த பூமி உருண்டை என்று சொல்லுகிற கோள வடிவத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பா நம்முடைய இந்தியா, தாமரை அனுபவம் இருக்கிற இலங்கை, அதில் கதிர்காமத்தில் இருந்து ஒரு 90 டிகிரியில் ஒரு கோடு போட்டால் கைலாயத்தில் போய் முடியும். அதனால கைலைக்கு நிகராக கதிர்காமத்தை சொல்வது அவ்வளவு தொன்மையான அற்புதமான திருமணம். தென்கோடியில அதுதான், வடகோடியில கைலாயம், இங்கே கதிரை மலை. கதிரை மலை முதலாக கைலாயம் ஈராக இருக்கிற மலைகள் அத்தனையுமே இந்து சேகர முறையும் மலைகள் மற்றும் ஏற்றுவோம் இடர்கள் என்று ஏற்றுவோமே என்றால் நம்முடைய அப்படி. சரி, இப்ப இவ்வளவு அற்புதமான அந்த திருமலையில முருகப்பெருமானை
தரிசிக்கலாம். மாணிக்க கங்கை கரையில் இருக்கிற கதிர்காமம், அந்த கதிர்காமத்தை திருப்புகழில் பழமுதிர் சோலைக்கு பாடிய திருப்புகழில் வர தொடர்கள் நம்முடைய ஓல்வாமூர்த்திகளும் திருப்புகழ் பாராயணம் செய்கிற அடியார்களும் பாராயணம் செய்ய நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வோம். அகரமும் ஆகி அப்படிங்கிற திருப்புகழ். அதில் ஜெகன் என சேகு தகுதிமி தோதி திமி என ஆளும் மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாள். அதில் வரும் கதிர காம வெப்பில் உரைகோனே. சரி, அப்படின்னு பொதுவாக சொல்லியிருந்தா சரி, கதிர்காமம் முருகப்பெருமானுடைய ஒரு ஆலயம், எல்லா முருகப்பெருமானுடைய தலங்கள் போல அது ஒன்று. ஆனால் அருணகிரிநாத பெருமான் அதில் ஒரு அற்புதமான வரலாற்றை வைக்கிறார். அது என்ன வரலாறு? வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம் உடையோனே. அப்படின்னா என்ன? பாட்டு எல்லாரும் சொல்லுவோம். அந்த வனமுறை வேடன் யாரு, அந்த வேடன் எதற்காக அங்க பூஜை பண்ணா அப்படிங்கிற வரலாறு பெரும்பாலும் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் வேல் வழிபாடு. ஆனா நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய கட்டகோட்டம் சைவ சமய பக்தஜன சபையிலே வேல் வழிபாட்டை சிறப்பாக எடுத்து நம்முடைய பெரியோர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். திருத்தணி இருளித்தருள் வருத்தம் அதை விடுத்தன் என உலகத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்துவதன் பேரு நாள்தோறும் தொலைக்காட்சியில குறிப்பா பக்தி சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அங்கங்கே வேல் வழிபாடு சிறப்பாக நடைபெறுவதை பார்க்கிறோம். ஐயா, இந்த வேலினுடைய பெருமை என்ன? அருணகிரிநாத பெருமானே பாடுகிற பொழுது கந்தர் அனுபூதியில உங்களுக்கு தெரிந்த பாடல், ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய அருள்வாய் அப்படின்னு. அப்ப வேல் வகுப்பு, வேல் விருத்தம், வேலாயுத சதகம் என்று 100 பாட்டு கேட்டிருக்கீங்களா? வேலாயுத சதகம் திருத்தணிக்கு 100 பாட்டு. அப்படிப்பட்ட வேல், வீரவேல், தாரைவேல், பின்னோர் சிறையிட்ட தேரவேல், செவ்வேல், திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், சூழ் மாறும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை. இந்த வேலினுடைய சிறப்பை நான்முகனாகிய பிரம்மா ஒரு முறை பரிவசித்தார். என்னையா பெரியது, அது ஒரு ஆயுள் எப்படி அப்படின்னு பரிவசித்தார். பார்த்தார் முருகப்பெருமான், பிரம்மாவை நீ வேடனாக போவது சபித்த. வேடனாக அவர் வேடனாகி பல காலம் காடுகளிலும் மலைகளிலும் வேடர்களுக்கே உரிய வேட்டையாடுதல், குத்து, வெட்டு, கொண்டு, வெடி இதெல்லாம் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அந்த உடுப்பூர் என்று சொல்கிற உடுப்பூர் கண்ணப்ப நாயனாருடைய மரபிலே உள்ள வேடர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் அப்படிங்கிற வரலாற்றை சொல்லுவார். அதுபோல இவர் பல காலம் வேடராக இருந்த பொழுது ஒரு முறை ஒரு முனிவர் பெருமானை சந்திக்கிறார். அந்த முனிவர் பெருமான் இந்த வேடனை பார்த்த உடனே அறிந்து கொள்கிறார், இவன் பிறப்பால் இப்பொழுது வேடனாக இருக்கலாம், ஆனால் இவர் நான்முகன் பிரம்மாதான்
இந்த வடிவிலே இருக்காரு அப்படிங்கிறத அறிந்து கொள்ள அந்த முனிவருடைய பெயர் பிப்பிலாத முனிவர். உடனே அவர் வேடனுக்கு தன்னுடைய சாபத்தை, நான் பெற்ற சாபம் என்னன்றதை விளக்கி சொல்லி அவருக்கு முருகப்பெருமானை உபாசிக்கின்ற கார்த்திகை விரத மகாத்மியங்கிற நூல்கள் பிரிவார். எப்படி கார்த்திகை விரதம் இருக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லி உபதேசிக்கிறார். உடனே வேடனும் அந்த விரதத்தை உபதேசிக்கப்பட்ட அந்த விரதத்தை அனுஷ்டித்து அதற்கு பின்னால அது ஒரு முதிர்ச்சி வர வேண்டும். எப்பவுமே வழிபாடுன்னா நம்ம சரஸ்வதி அம்மையார் அடிக்கடி சொல்லுவாங்க, கந்தர் அனுமதியில் அவங்க ரொம்ப ஈடுபாடு. பொக்கம் மிக்கவன் பூவும் நீரும் கொண்டு வழிபாடப்பா இறைவன் என்ன செய்வாரா, நட்ட நிற்பன் அவர்தம் அப்படி இல்லை. அப்ப எப்படி வணங்கணும்? மெய்தானருந்து விதவிதற்கு விளையார்களத்தையும் கைதான்களை வைத்து கண்ணீரந்து வெறும்பி உள்ளம் பொய்தாந்தவிந்து ஒற்றி செய்ததை ஒற்றி என்று கைதான் நிகழவிலே உடையா என்று கண்டுகொள்ளேன் மணிவாசக பெருமான் சொன்னது போல கரமலர் முட்டித்து இருதயம் மலர வழிபாடு. கண்ட கண்ணீர் வருக நெக்கு நெக்கு உரிய வழிபாடு. அந்த பக்குவம் வாய்ந்தது. முருகப்பெருமான் வெளிப்பட்டு அருளினார். பழையபடி சாபத்தை நிவர்த்தி செய்தார். இந்த வரலாற்றைத்தான் அருணகிரிநாத பெருமான் வனம் முறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர் காமம் உடையோனே என்று பாடியிருக்கிறார். அதனால இங்க பதிவு செய்யறாங்க. ஒரு பாராட்டுதலுக்குரிய செயல் நம்ம சைவ சமயத்தை சொல்லுவீங்க. இந்த அற்புதமான வரலாற்றை பலரும் செவிமடுத்து ஒரு அருமையான வாய்ப்பு. அடியேனும் பலகால இந்த பாடலை பாடியது உண்டு, பேசியது உண்டு. ஆனால் இதனுடைய வரலாற்று உண்மையை உணர்ந்த பின்னால்தான் கதிர்காமத்தினுடைய சிறப்பு. இப்பவும் அங்க நீங்க வழிபாடு செய்ய சென்றால் ரகசியம்தான். நம்மலாம் சிதம்பர ரகசியங்கிற அங்க கூட திரைய வரைக்கும் வில்வமால பொன்னாலான வில்வ தடங்களை தரிசிக்கலாம். ஆனா உண்மையாகவே ரகசியம்னா கதிர்காமம் தான் ரகசியம். அந்த வெளியில இருக்கிற அற்புதமான சப்த வர்ணம், இன்னும் சொல்ல போனா 7 வண்ணங்கள், 5 வண்ணம் சொல்லுவோம், அப்புறம் 7 சொல்லுவோம். வானவில் இருக்கிற அத்தனை வண்ணங்களும் குடைத்து தீட்டிய ஓவியமாக ரொம்ப அற்புதமான அந்த திரைச்சீலை பார்க்கிற போதே நம்மளுக்கு அப்படி மனம் நெகிழும், கண்கள் பறிக்கும். அதற்குள்ள 7 திரைகளை கடந்து ஒரு பேழை இருக்கிறது. அது ரகசியமாக இருக்கிறது. அந்த பேழைக்குள் என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஆண்டுக்கு ஒரு முறை யானை மீது ஏற்றி விழாவெடுத்து உலா வந்த பின்னால் பழையபடி அந்த பேழை விடைய சொல்லும் என்பது வரலாறு. இதுதான் ரகசியத்துல ஒரு பகுதி. ரகசியம்தான். வேலை தான். அது என்னன்னா அந்த வழிபாடு செய்கிறவர்களுக்கு கூட தெரியுமா என்று தெரியாது. அப்படி சிங்களவர்களிலே, அது வேட குல மரபிலே சிங்களவர்கள் தான் இன்றைக்கும் அந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம். அங்கே அபிஷேக ஆராதனை கிடையாது. நம்முடைய கோயில்கள் போல தூப தீப நைவேத்தியம் மகா தீபாராதனை இதெல்லாம் எதுவும் கிடையாது. அங்குள்ள மக்கள் 100 மைல்கள் பாத யாத்திரையாகவே நடந்து வந்து தரிசிக்கின்ற, நாள்தோறும் திருவிழா கோலம் கொண்டு இருக்கிற ஒரு அற்புதமான கோயில் கிடைக்கலாம். காவடி எடுத்து வருவார். வெள்ளாடை தான் அணிவார்கள், ஆண்களானாலும் பெண்களானாலும். கதிர்காமம் அங்க இருக்கிற சுவாமிக்கு நைவேத்தியமாக அங்குள்ள பழவர்க்கங்கள், இலங்கை திருமணியில என்னென்ன பழங்கள் விளைகின்றனோ அவ்வளவும் அழகாக அடிக்கிறாங்க. அந்த கடைகளெல்லாம் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பழங்களை தான் சுவாமிக்கு சமர்ப்பிப்பது. ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு செய்தால் பிரசாதமாக
ஒரு சிறிய காவிய ஆடையிலே கிழித்த ஒரு சிறிய துணி, அதுதான் பிரசாதமாகும். ரொம்ப பெரிய விஐபிகளுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த பிரசாதம். எனக்கு வேண்டிய மலேசியா டாக்டர் அம்பிகை பாலன் அப்படிங்கிற ஐயா அவர்கள் தொடர்ந்து அடியன் மலேசிய திருநாட்டிற்கு சென்று திருமுறையை பேசுவதற்கு அரிய வாய்ப்பை நல்கிற அந்த பெருந்தகையார் நம் புள்ளிருக்கு வைத்தியநாதர் ஆலயத்திலே முத்துக்குமார சுவாமிக்கு ஒவ்வொரு கார்த்திகை அபிஷேகத்தின் போதும் ஏராளமான குங்குமப்பூ சந்தனக்குளம் அவர்களுடைய கட்டளை தான். அவர் ஒரு முறை என்னிடத்துல சொல்லி, அவர் பூர்வீகமே யாழ்ப்பாணம், அதனால கதிர்காம கோயிலிலே இப்படி ஒரு பிரசாதம் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி அந்த வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை ஐயாவுக்கு கொண்டு போய் சேர்த்து, அவர்கள் இருப்பது மலேசியா கோலாலம்பூர். ஆகையினால இப்ப கதிர்காமத்திற்கு செல்லுகிறவர்கள் எப்படி எங்கெங்கெல்லாம் சென்று தரிசிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அங்க சிவாலயம் போல இருக்கிற அற்புதமான முத்துலிங்க சுவாமி சன்னதி இருக்கும். நதிக்கு முதல் நம் நுழைந்தவுடனே விநாயகர் பெருமான், நதிக்கு எதிர்ப்புறம் உள்ள நதியை கடந்து சென்றால் தொடர்ந்து ஆலயங்கள், வள்ளி நாச்சியாருக்கு, தெய்வ யானை அம்மைக்கு, திருமுருகப் பெருமானுக்கு, அங்கும் விநாயகர் பெருமானுக்கு, இப்படி பல அற்புதமான மூர்த்தங்கள். நம்ம ஊர் மாதிரி கருங்கல் மண்டபம், மாட மாளிகை, கூட கோபுரம், பெரிய பெரிய விமானங்கள் எதுவுமே இருக்கு. சாதாரணமாக ஒரு கூடம், அவ்வளோதான். ஆனால் அதனுடைய மகிமை சொல்லி முடியாது. ஆண்டுதோறும் பழனி எப்படியோ அதுபோல ஈழநாட்டிலே இருக்கிற அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இப்போ நம்ம அருணகிரிநாதர் பெருமான் பாடுகிற மக்களை எல்லாம் பார்த்து சொல்ற ரொம்ப அற்புதமான பாட்டு இது. நம்ம மக்களுக்கெல்லாம் என்னன்னா ஆடை அவசியம். அதாவது 9 நாடி உடுப்பது 4 முழம்னார். மகளிர்னா கொஞ்சம் அதிகப்படியான ஆடைகள். இதில் ஒவ்வொரு மனிதரும் என்ன வேணும்னு நினைக்கிறாங்கிறத பார்க்க. உடுக்க துகில் வேணும், ஒவ்வொருத்தருக்கும் ஆடை வேணும். நீள் பசி அவிக்க கனபானம் அப்படின்னா உணவு வேணும் பசிக்கு. நல் ஒளிக்கு புனராடை வேணும். மெய்யுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும். அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஆடை அவசியம், உண்பதற்கு உணவு, அப்புறம் அது இல்லாம ஆபரணங்கள். இதோட மனிதன் பிறக்கிற பொழுதே 4448 வியாதி குழந்தைக்கு இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதெல்லாம் ரகசியமா உடம்புக்குள்ள இருக்குது. வெளிப்படையா வர்ற நோய் தான் இன்னைக்கு நம்ம மருத்துவர்கிட்ட போனோம் இல்லையா? அப்ப என்னன்னா உடம்புல நோய்வாய்ப்பட்டால் அவசியமா மருந்து தேவை. அதான் சொல்ற, ஒரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும். உள் இருக்க சிறு நாய் திருமணம் ஓர் படுக்க தனி வீடு வேணும், தனியா வீடு வேணும். இதெல்லாம் அவசியம்தான். ஆனா ஒரு வீடு போதாதுன்னு ஊரெல்லாம் கொள்ளடிச்சு வீடு வாங்குறது, ஆடை ஆபரணங்களை சேர்த்துக்கிறது, அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறது, இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சொல்றேன். இவ்வகையாவும் கிடைத்து கிருகவாசியாகிய மயக்க கடலாடிய, இப்படி உலகத்துல மண், பெண், பொன் இந்த 3 ஆசையில சிக்குண்டு சிதறி தவிக்காமல் என்ன செய்யணுமா? நீடிய கிடைக்கு பரிபாலனாகி அவமே என்னைக்கு நாட்டு செய்தார். அதனால கதிர்காமத்து முருகப்பெருமானை பார்த்து பாடுகிறார். என்னன்னு பாடுறாரு? கிழக்கு பரிபாலனாகி அவமேகவும் கிருபை சித்தமும், முருகா கிருபையின கருணை, கிருபை சித்தமும் ஞான போதமும். இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவனுடைய போட பேசுறோம். இதுதான் ஞான போதம் இல்லையா? அதனால ஞான போதமும் அழைத்து தர வேண்டும். சுவாமி அருணகிரியார் என்ன கேட்கிறாரு? கதிர்காமத்து முருகன்கிட்ட கிருபை சித்தம் வேணும், ஞான போதம் வேணும், இதையெல்லாம் நீ அழைத்து எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு
கிரிக்குள் சுழல் வேணும். பவம்னா பிறப்பு, பிறவிங்கிற சுழற்சியில சுழன்று கொண்டிருக்கிற என்ன அதிலிருந்து மீட்டு எடுத்து என்னை எங்கு ஆழ்வார், என்னை என்னைக்கு ஆட்கொண்டு அருள் செய்ய போகிறார் என்று பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்கிறேன். இந்த திருப்புகழ் அதுக்கு அடுத்தபடியா எப்பவுமே திருப்புகழ் பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் எல்லா வரலாறும் இருக்கும். அதில் இலங்கையில் அசோகவனத்தில் நான் போயிருக்கேன். அசோகவனத்துக்கு அழகான ஒரு நதி இருக்கும், கரையில் அந்த ஆடை அசோக மரம் இருக்கும், அழகான ராமனுடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. ரொம்ப சுற்றுலா செல்கிறவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான பகுதி அது. அங்கே தான் அந்த கணையாடி மோதிரம் கொடுக்குறாரு, கண்டேன் சீதையைன்னு சொல்றாருல்ல. அதனால ராமபிரானை பார்த்து அவர் சீதையை பார்த்த பின்னால ராமபிரானை சந்திக்கிறார் இங்க வந்து நம்ம நாட்டுல. அப்ப கண்டேன் சீதைன்னு சொன்ன இடத்துக்கு பேர் கண்டதேவின்னு பேர். தேவப்பட்டிக்கு பக்கத்துல அருமையான சிவாலயம், அற்புதமான நடராஜர், பெரிய திருத்த புஷ்கரணி, பெரிய திருக்குளம், பெரிய பிரகாரம், அவசியமா தரிசிக்க வேண்டிய ஆலயம் அந்த கண்டதேவி. கண்டேன் சீதைன்னு சொன்னார்ல, தேவின்னா சீதா விராட். அதுபோல இந்த கதையை சொல்றார். அருட்பத்திருவாழி மோதிரம் அழித்து உற்றவர் மேல் மனோகரம் அழித்து கதிராம மேவிய பெருமாளே அப்படின்னு இந்த வரலாற்று சொல்றார். இப்படி பல பாடல்கள், அதுல 6 படைவீடு நினைவுபடுத்தும். பரங்கிரி உலாவு செந்தி மனையினோடு இடும்பன் பழனியிலே. இங்க பாத்தீங்களா, இடும்பன்னு ஒருத்தன் என்னன்னா பழனி மலை கிடையாது. ஆலய வழிபாட்டிலே இடும்பனை அவசியமா தரிசிக்கணும். இடும்பன் மலை பழனியில பாத்தீங்கன்னா சக்திகிரி, சிவகிரி, குருச்சம், அதாவது பூச்சிவரத்தில் இருந்து கொண்டு வந்த கைலாயத்திலிருந்து வந்த சிகரங்கள். இடும்பன் காவடி வீசி எடுத்து வந்த திருமலைகள், அதுதான் காவடி. இடும்பன் தான் காவடிக்கு பிரதானமானவர். அதனால இடும்பன் பழனிதனிலே இருந்த குமரேசா, நீ அங்க மட்டும் இல்ல, பல தலங்கள்ல இருக்கிற. ஒரு தலமா 2 பதிகள் பல ஆயிரம் முருகப்பெருமானுடைய கோயில்கள், மலைகள் வெகு கோடி. இப்படி பதிகள் பல ஆயிரங்கள், மலைகள் வெகு கோடி நின்ற பதமணியர் காண வந்த கதிர்காமத்துல போய் நம்ம திருப்பரங்குன்றத்தை, திருச்செந்தூரை, பழனியை நினைத்து பல மலைகளையும் பல பதிகளையும் போற்றி அங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கிற கதிர்காம கண்டா, கதிர்காம பெருமானே, உன் தகப்பனார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அரவு, பாம்பு, பிறை. இந்த நம்மெல்லாம் வந்து பொங்கல் அப்ப காப்பு கட்டுறதுன்னு பேர். மகர சங்கராந்தி மாவேலை, வேப்பலை, பூனைன்னு ஒரு பூ, இதெல்லாம் வச்சு காப்பு கட்டுறது மரபு. மாட்டுக்கெல்லாம் அதை மாலையா போடுவாங்க. தேவாரத்துல இருந்து திருவிழும்பூடைன்னு அது சலபட்சம், சிவபெருமானுடைய திருவடியில அந்த பூ இருக்குங்கிறது. அளவுகளை பூனை தும்பை விழுவம் ஒரு தூர்வைனா அறிவு. கொன்றை அணிவார், கொன்றை அணிவர் சடையாளர் தந்த முருகோனே, அரகர சிவாய சம்பு குமரகுமார நம்பு நம்பும் அடியதமை ஆட வந்த பெருமாள். பெருமான நம்பினவனுக்கு நடராசன், நம்பாதவனுக்கு யமராசன் பாமர மக்கள் பேச்சு வளர்க்கணும். அதனால நம்ப இறைவனுக்கு நம்பன்னே ஒரு பேர். நம்பானே நன்மலைகள் ஆயிரானே நடமாட வல்லானே ஞான கூட்டா என்பார் ஆண்டு பெருமான். அதனால நம்பும் அடியார், நம்பும் அடியதனை ஆட வந்த பெருமாளே என்று பாடி வருகிறார் நம்முடைய அருணகிரி பெருமாள். அடுத்து அப்படி கனக மாணிக்க வடிவனே, மிக்க கதிர காமத்தினில் உறைவோனே, இடருளாவித்த மயிலோடா நிற்கும் இவளை வாழ்விக்க வர வேண்டும் என்று ஒரு தலைவி பாடுகிற நிலையில
பாடுகிற பாடல் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய விளக்கம் சொல்லணும், சந்தர்ப்பம் சொல்லலாம். சீர்மருக அத்தியுக்கிர யானை வரும் ரத்னகிரி, ரொம்ப அருமையான சந்தம். சீர்மருக அத்தியுக்கிர யானை வரும் ரத்ன திரிகோண செயல, திரிகோணமலையை போய் நினைக்கிறார் கதிர்காமத்திலையும், அங்கதான் இருக்கு திருவோணமலை. அதை சொல்றாரு, சீர்மருக அத்தியுக்கிர யானை வரும் ரத்ன திரிகோண செயலத்து செயல புத்த கதிர்காம வீர குல வெற்பு அப்படிங்கிற அருமையான பெருமானை வீரன் என்று அழைக்கிறார். அவன் எழுந்தருளி இருக்கிற வெறுப்பு இந்த கதிரை மலை. கதிரகாம மாநகருக்குள் எதிரில்லாத வேறு தரித்த கடவுளே கலாப சித்திர மயில் வீரா என்று போற்றுகிறார். நம்ம ஆலங்காட்டுக்கு தான் முதல்ல வைத்த படம், ஆலங்காட்டப்பட்ட படம். அந்த காலத்துல நம்ம சரஸ்வதி அம்மையாரோடு இருந்து உரையாற்றி கொண்டிருந்த பொழுது இந்த பொம்மை எதிர்ப்பு போது இந்த படம் தான், அதுக்கப்புறம் தான் இந்த படம் எழுதல் செய்வித்தனர். அப்ப இந்த கூத்தாடுகிற பெருமான், ஆலங்காட்டு பெருமான் இருக்கிற பார்த்தீங்களா, அவரை நினைவுபடுத்துறாரு ரொம்ப அழகா. அதிர வீசி ஆடும் வெற்றி விடையிலேறும் ஈச கற்க அரிய ஞான வாசகத்தை அருள்வது. தகப்பன் சுவாமியும் பேர். முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசித்தார். நாகேஸ்வர நாம தகப்பன் நிச்சய பெருமாள் என்பார் அருள்நாத பெருமான். அப்படி இந்த இடத்திலேயும் பெருங்காமத்தை மிக சிறப்பாக போற்றி துதிக்கின்றார். இன்னும் ஏராளமான குறிப்புகள்லாம் இருக்கு. காலத்தின் அருமை எழுதி ஒரு சில தொடர்களை உங்களிடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பா இந்த திருமகள் உலாவும் இருபுயம் உலா என்கிற பாட்டு, இது திருப்புகழ் பாடுறவங்க எல்லாருக்கும் வருவாங்க. அது கதிராம திருப்புகள். அதுல ஒவ்வொரு தொடர்களிலையும் பெருமாள் தான் என்று அந்த பாட்டு. அதுல என்ன சொல்றாருன்னா, மணி தரளம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாளே. அந்த மலையினுடைய வடம் ராமன் ஃபால்ஸ் ஒரு அருவி. அதாவது கதிர்காமம், அதாவது நீங்க யாழ்ப்பாணம் எல்லாம் தரிசித்து அப்படி வரமா வர்றதுக்கு வந்தா அந்த அருவி ராவணன் ஃபால்ஸ் பெரிய அருவி, அற்புதமா இருக்கும், வெறும் வெள்ளம் வரும். அதனால அதை அடுத்த அப்படிதான் கதிர்காமம் வரும். அதை சொல்றாரு, மணி தரளம் வீசிய அணி அறிவு கூட மறுபு கதிர்காம பெருமாளே. நல்ல ரொம்ப அற்புதமான இது. சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதை பற்றிய நம்முடைய சைவ சித்தாந்த நெறியிலே வருகிற அந்த 4 நிலைகளை வியந்து சரியையாளருக்கும் கிரியையாளருக்கும் சகல யோகருக்கும் 8 அரிதாய சமய வேதத்திற்கு அனுகுணா மெய்ப்பொருள் தரு பலாசக்தியின் பரமான புரியமைய அற்புத பரம ஞானத்தை தனி சுடர் வியாபகத்தை தன் 17 துகளில் சாயுச்சிய கதியை ஈரத்த சுக சுரூபத்தை அடைவேனோ. ஒரு பாட்டு போதும், சைவ சித்தாந்தம் முழுவதுமே போதும். சாயுச்சியம் தான் கொண்டு வந்து உலகந்த ஏராளமான குறிப்பு இருக்கு. வாய்ப்பு வருகிற பொழுது அவற்றையெல்லாம் விளக்கம் சொல்ல திருவள்ளுவரையும் புரியும் சொல்லுவோம். கடகட கருவிகள் தப வயிற கதிராம தரங்கும் மறைவீரா இதமொழி பகரை. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. சில பேர் கடவுளை திட்டுவோம், அவன் நினைச்சது நடக்கலன்னு வச்சுக்கல. நான் அவனுக்கு அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், அத்தனை முக்கியம் பண்ணேன், பாலை ஊற்றினேன், தயிர் ஊற்றினேன், உற்சவம் பண்ணேன், மாலை போட்டேன், ஆனால் நம்ம இத்தனையும் செஞ்சு எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டா அதுக்காக முருகப்பெருமான் கோச்சுக்குவாரா, கைவிட்டுருவாரா? அதுக்கு பதில் சொல்றாரு, நியாயப்பிரகாரம் அதை செய்யக்கூடாது. சிவநிந்தை குரு நிந்தை அடியார் நிந்தை செய்யக்கூடாது. அது விதிவிலக்கு அருமையார் செஞ்சுட்டேன். நீ என்ன மொழியில திட்டின? தமிழ்ல திட்டின. தமிழே சிவம், தமிழ் முருகன். அதனால
மொய்தார் அணிகுடல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் மைதானை கொண்டு வாழ வைப்போர். அதே கருத்து தான் சொல்றாரு. இதமொழி பகரினும் அவன் தோற்கிறோம் அற்புதமா முருகப்பெருமான நாதா குமரா நமவென்று அவன் போதியது அப்படிங்கிற மாதிரி அவனை நாதா குமரானெல்லாம் பாராட்டி நீ புகழ்ந்தார். அவனை வேற ஏதாவது சொல்லி ஏசினும் அதுதான் இங்க சொல்றாரு. இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கு இறங்கும் பெருமாள். எப்படி ஏழைக்கு இறங்கும் பெருமாள். இப்படி ஒரு எளிய கருணையை சாதாரணமானவர்களுக்கு உலகத்தில் எல்லா உயிர்களும் இருக்க நினைப்பதை எல்லாம் மேலும் வரியை பெறாமல் நினைப்பார் தாய்மார்கள். அதுபோல நம்ம அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ்ல பெருமான் எப்படி கவனை புரிகிற வள்ளலோ அதே போல அருணகிரிநாத பெருமானும் கருணையே வடிவமானவர். காசுக்கு கம்பன், கருணைக்கு அருணகிரி என்று ஒரு தனிப்பாட்டு. அப்படி கருணைக்கு அருணகிரி பெருமான் கருணையே வடிவமானவனை கதிர்காம கந்தனை போற்றி பரவுகிற அற்புதமான சில திருப்புகழ் பாடல்களை அந்த திருத்தலத்தினுடைய மாட்சியை விகாரம் நாம் சிந்தித்தோம் என்று சொல்லி இந்த அருமையான சிந்தனையை இங்கே சிந்திக்க திருவருள் கூடியது. இந்த அருமையான நிகழ்த்திக் கொண்டிருக்கிற சென்னை கந்தகோட்டம் சைவ சமய பக்த ஜனசபையை சார்ந்த பெருமக்களுக்கு மீண்டும் மீண்டும் எளியனுடைய பணிவார்ந்த அடிகளந்த வணக்கங்களை தெரிவித்து நினைத்த காரியம் அனுகூலமே பெருமாளே அடியவை இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே வேண்டிய போதடிய வேண்டிய போதும் அது வேண்டிய வராதோ பெருமாளே என்றெல்லாம் அப்படியே பெருமான் வேண்டுவார் வேண்டுவதை ஈவாங்கண்டா என்ற அப்பர் பெருமானுடைய அருள்வாக்கினை தம்முடைய திருவுளர் அமைப்பு பாடியது போல எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமும் நீடித்த ஆயும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக திருவடி ஞானமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கடவுளை பூர்த்தி செய்ய திருச்சி வெற்றி வேறு